குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்றைய பதிவில் 4/13/22/31 ஆகிய தேதிகளில் பிறந்த அன்பர்களின் பொது பலனை பார்க்க இருக்கின்றோம். இந்த தேதிகளானது ராகு பகவானின் ஆதிக்கமும் ஆளுமையும் நிறைந்த ஒரு தேதிகளாக திகழ்கின்றது. ராகு பகவான் இவர் போகக்காரகர், யோகக்காரகர். யோகத்தை கொடுக்கறதுல இவருக்கு நிகர் இவர் தான். அதனால் ராகு பகவானை ராஜயோக கிரகம் அப்படின்னு அழைப்பது உண்டு. அதாவது ஒரு மனிதனாக பிறந்தவனிடத்தில் ஆசைகள் அப்படிங்கிறது நிச்சயம் வேணுங்க. அந்த ஆசைகள் இல்லாத ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு உணவுக்கு சமமானது தான். அந்த ஆசை தான் ஒரு மனிதனை ஒரு வேகத்தோடும் சுறுசுறுப்போடும் உழைக்கச் செய்து உயரச் செய்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல லெவலுக்கு போகணும் அப்படின்னாக்கா அந்த ஆசை ஒரு முக்கிய பங்காற்றுகின்றது. அந்த ஆசையை மனதளவில் நம்மளுக்கு கொடுத்து ஒரு உற்சாகத்தை கொடுத்து நம்மளை ஒரு உயர்வு நிலைக்கு கொண்டு செல்வதில் ராகுவின் பங்கு மிக முக்கியமாக திகழ்கின்றது. நாம் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவர் இல்லை, சரிங்களா? அவங்க தான் தனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலயங்களை நோக்கி சென்றுடுவாங்க, அல்லது தவம் செய்ய உக்காந்துருவாங்க. எது மேலேயும் ஒரு ஈடுபாடு இல்லாமல், விருப்பம் இல்லாமல் ஒரு தனிமையாக இருப்பாங்க. நாம் அப்படிங்களா சொல்லுங்கள்? கிடையாது. நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, உற்றார் உறவினர்கள் இருக்கிறாங்க, நம்மளை நம்பி ஒரு 4 ஜீவன்களை இறையர்கள் கொடுத்துருக்குது. அவங்களுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்ய வேண்டிய கடமையில் இருக்கிறோம். இப்படி நமக்கு பல விஷயங்கள் இருக்கிறது, பல கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம நிறைவேற்றியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அச்சீவ் பண்ணி ஆகணும். அந்த அச்சீவ்மெண்ட்டு தான் இங்கே ஆசையாக நிற்கிது. உதாரணமாக, ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம். எப்போ நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும். அந்த ஆசை தான் நம்மளை உழைக்கிறதுக்கு நம்மளை தூண்டுது, சுறுசுறுப்பாக்குது. இதெல்லாம் ஒரு நியாயமான ஒரு ஆசைகள் தானே. அந்த ஆசைகளை தூண்டி நம்மளை இயங்க வைப்பதில் ராகுவின் பங்கு மிக அற்புதமாக இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். ராகு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த இவர்கள் சராசரி உயரத்தை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறாங்க. அதாவது நார்மலாக இருக்கிறவங்கள விட பார்த்தோன்னே சொல்லலாம், இவங்க கொஞ்சம் ரொம்ப ஹைட்டுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு உயர அமைப்பு இருக்குது அப்படின்னாக்கா அவங்க ராகுவின் அம்சத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பொருள். ஆக இவங்க சராசரி உயரத்தை விட சற்று கூடுதலான உயரத்தில் இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்கள பொறுத்தவரையிலும் தாத்தா பாட்டிக்கிட்ட ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிறாங்க. அவங்க மேலே ஒரு நல்ல அன்பு, பாசம், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து செய்கிறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான். ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னாக்கா, தாத்தா பாட்டிங்கிட்டே வளர்கிறாங்க. அவங்ககிட்டயே தாத்தா பாட்டி தான் என்னை வளர்த்தாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அதனுடைய அமைப்பு இந்த அமைப்பு தான். அதேபோல் ஒரு ஸ்தாபனங்களில் பார்ப்போம், தொழில் செய்கிற இடத்துல வரிசையாக முன்னோர்கள் படங்களை மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த முன்னோர்களை மறவாமல் அதை மாட்டி வச்சு அதை அழகு பார்க்குறவங்க யாரா அப்படின்னாக்கா, இந்த ராகுவின் அம்சத்தில் பிறந்தவங்க தான். அதேபோல் முன்னோர்களை வழிபடுபவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னாலும் இவங்க தான். இவங்களுக்கு சித்தர்களின் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதாவது மனித ரூபத்தில் அவதரித்து மகான்களான சித்தர்களை இவங்க வழிபாடு செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல். இவங்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, ஆக்டிவ் பர்சன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்கா இவங்க. அதாவது செவ்வாய்க்கு அடுத்தபடியாக ஒரு ஆக்டிவான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா இவங்கள சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவான பர்சனாக இவர்கள் இருக்கின்றார்கள்.
சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து செட் ஆகறதில்ல. அ சோர்வடையாத ஒரு அன்பர்கள் இவர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இவங்க கிட்ட பேசும்போது ஒரு சில வார்த்தைகள வந்து அடிக்கடி கேட்கலாம். அத இவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, பேசிக்கிட்டே இருக்கும்போது எதனா ஒரு கண்டிக்கும் விதமாக எதனா ஒரு வார்த்தைய வெளிப்படுத்தணும்னாக்கா, இவங்க எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, "உன் தோல உரிச்சு தொங்க விட்டுருவோம் பார்த்துக்க" அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க. அதற்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அ ராகு அப்படிங்கிறது வந்து சர்ப்பம். அந்த கிரகமானது வந்து அந்த தோல உரிக்கும். அந்த ஒரு நிலைப்பாடு இவங்களுடைய பேச்சுல, நடையில, உடையில எல்லாத்துலயும் வெளிப்படும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு எதார்த்தம். ஆக இவங்க அந்த ஒரு கடினமான சொல்ல கூட எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, "உன் தோல உரிச்சு தொங்க விட்டுடுவேன்" அப்படிங்கிற மாரி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இரவில் அந்த உணவு அருந்தும் பழக்கம் இவங்க கிட்ட இருக்குது. அதுக்கும் இந்த ராகு பகவானுடைய அந்த சுபாவம் தான் காரணமாகுது. அந்த ராகு அப்படிங்கிறது வந்து சர்ப்பம்னு சொல்ட்டேன். அது எப்பயுமே வந்து நைட்ல தான் வந்து அதனுடைய இரைய தேடுது. அதேபோல இவங்க கிட்டயும் வந்து அந்த பழக்கவழக்கங்கள் இருக்குது. ஆனா, மிட் நைட்ல வந்து சாப்பிடுற அ அந்த பழக்கம் அப்படிங்கிறது வந்து நல்லதல்ல. இன்கேஸ் இந்த பதிவ கேட்கின்ற நண்பர்கள் மிட் நைட்ல சாப்பிடுற பழக்கம் இருந்தது அப்படின்னாக்கா, அத கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள் இனி வரும் காலங்கள்ல. அந்த மாரி வந்து மிட் நைட்ல வந்து சாப்பிடுறது நல்லதில்ல நல்லதல்ல. அது வந்து ஒரு தோஷம் தான். சரிங்களா? ஸோ, அதனால வந்து இனி வரும் காலங்கள்ல அந்த பழக்கம் இருந்துச்சு அப்படின்னாக்கா, அதை தவிர்த்து விடுங்கள். ஆ இந்த பெர்சன்ஸ்ல இப்போ யாருனா ஒருத்தவங்க ஜென்ட்ஸ் எடுத்துங்களேன். ஜென்ட்ஸ்லாம் வந்து எங்கனா வெளில போயிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கங்க. இவங்க செய்ற முதல் வேலை என்னடா அப்படின்னாக்கா, முதல்ல வீட்டுக்கு வந்தவுடனே சட்டைய கழட்டுவாங்க, பனியன கழட்டுவாங்க, தூக்கி ஓரமா போட்டு, அப்பாடா! அப்படின்னு ஒரு ரிலாக்ஸா உட்காருவாங்க. அந்த பழக்கம் இவங்க கிட்ட இருக்கும். பகல்ல கொஞ்ச நேரமாச்சும் தூங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த தூக்கம் அப்படிங்கிறது பகல்ல இவங்க கிட்ட இருக்கும். தூங்கும்போது இவங்க கிட்ட வந்து அந்த குறட்டை சத்தத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. சரிங்களா? இவங்கள பொறுத்தவரையிலும் தொழில்கள், வேலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, வெளியூரு, வெளிநாடு, வெளிமாநிலம், அந்நியம் இதுதான் வந்து இவங்களுக்கு வந்து செட் ஆகுது. உள்ளூர விட்டு மேக்ஸிமம் பூர்வீகத்த விட்டு வெளியில இருக்கிற அன்பர்களால தான் பெரும்பாலானோர்கள் இருக்கிறார்கள். அதிலயும் குறிப்பா வந்து உற்றார் உறவினர்கள பிரிந்து, பெற்றோர்களை பிரிந்து வெளியில தான் வந்து செட்டில் ஆகுறாங்க. எ என்ன காரணம் அப்படின்னாக்கா, ராகு அப்படின்ற கிரகத்துக்கு வந்து சொந்த வீடு கிடையாது. அதனால வந்து அது ஒரு இடத்துலருந்து யாராச்சும் ஒரு இடத்துக்கு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு, அந்த இடத்த தான் வந்து அது வந்து ஆக்குபை பண்ணுது. ஸோ, அதே தன்மை தான் இவங்களுக்கும். இவங்க எங்கனா ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வசிக்கிறாங்க. அதாவது வந்து இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னாக்கா, படிக்கிறவர்களும் இங்க இருப்பாங்க. படிச்சு முடிச்ச உடனே வேலை தேடுறாங்கன்னு வச்சுக்கங்க. அவங்களுக்கு உள்ளூர்ல வேலை செய்யறதுல அதிகமா வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்க வேலை தேடுறதே வந்து வெளியூரு, வெளி மாநிலம், வெளிநாடு அப்படின்னு தான் அவங்க வந்து வேலைய தேடுறாங்க. அந்த வேலை தேடின உடனே அங்க போயிட்டு வேலையில ஃபர்ஸ்ட்டு செட்டில் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே வந்து ஒரு வீடு, சொத்து அப்படின்ட்டு லைஃபே அங்க வந்து செட்டில் பண்ணிக்கிறாங்க. இவங்க கிட்ட ரொம்ப புடிச்ச விஷயம் அப்படின்னாக்கா, மனிதர்கள வந்து இவங்க வந்து மதிக்கின்ற விதம், அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, அதில வந்து இவங்க வந்து ஒரு சிறப்பா செயல்படுறாங்க. அந்த ஹியூமன்ஸ வந்து அவ்வளோ ஒரு மதிப்பு குடுக்குறாங்க. அவ்வளோ ஒரு மரியாதையோட வந்து நடத்துறாங்க. அவங்களின் தேவைகளை பார்த்து, பார்த்து செய்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். இவங்கள மாரி வந்து அந்த உதவி செய்ற மனப்பான்மை அப்படிங்கிறது வந்து இவங்ககிட்ட வந்து மற்றவர்களை காட்டிலும் கொஞ்சம் ஒரு படி மேல தான். அதுலயும் வந்து ஏனோ தானோன்லாம் இவங்க வந்து உதவி செஞ்சுறதில்ல. ஒரு தகுதி அ இருந்தும் அவங்களால வந்து முன்னுக்கு வர முடியாத ஒரு நபராக இருக்கிறாங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னாக்கா, அந்த திறமைய வந்து இவங்க வந்து வெளியில கொண்டு வராங்க. அதுக்கு வேண்டிய சப்போர்ட் ஃபுல்லா இவங்க வந்து செய்றாங்க. செய்து அவங்கள வெளி உலகத்துக்கு 4 பேருக்கு அறியப்பட்ட நபர்களாக காட்டி, அத பார்த்து இவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க, பூரிப்பு அடைகிறாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு குணம் இவர்களிடம் உண்டு. அடுத்ததா ஜாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஆ முதல்ல சொல்லணும் அப்படின்னாக்கா, ரயில்வேஸ்ல இவங்களுக்கு வந்து வேலை விஷயங்கள்ல ரயில்வேஸ்ல வந்து நெறைய பேர பார்க்கலாம்.
என்ன காரணம் அப்படின்னாக்கா, ராகு அப்படிங்கிறது வந்து ஒரு நீளமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நீண்டது, நீளமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ இந்த வாகனங்கள்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா, மிக நீளமான வாகனமாக பார்க்கின்ற பொழுது ட்ரெயின் தான். ஸோ அந்த துறைகள்ல, ரயில்வே துறைகள்ல இவங்க வேலை செய்யறதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப அதிகமா இருக்குது. வட்டிக்கு விர்றது, அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அடகு பிடிக்கிறது, அப்புறம் புகைப்பட கலைஞர்கள், ஸ்டுடியோ வைக்கிறது, கேமராமேனு, கலைத்துறை, மயக்க மருந்து குடுக்குற டாக்டரு, எக்ஸ்ரே டெக்ஷி டெக்னீஷியனா இருக்கிறது, ஜெராக்ஸ் கடை வச்சுன்னு இருக்கிறது, இசிஜி எடுக்கிறது, ரைஸ் மில்லு, அப்புறம் ஷூ கடை வைக்கிறது, செப்பல் கடை வைக்கிறது, லெதர் பேக்ஸு தயாரிக்கிறது, பெல்ட் தயாரிக்கிறது, கம்பளி, அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா மெக்கானிக்ஸ். மெக்கானிக்ஸ் அப்படின்னும்போது டிவி மெக்கானிக்கு, ரேடியோ மெக்கானிக்கு, வாட்ச் மெக்கானிக்கு, டூ வீலர் மெக்கானிக்கு அப்படின்னு இது போன்ற இதுகளில் வந்து இவங்க வந்து சிறப்பாக இருக்கிறாங்க. அதேபோல் வந்து இந்த சலூன் கடை, முடித்திருத்த நிலையம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த முடித்திருத்தம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, கட் பண்ணி விடுறது. ராகுவனுடைய காரகத்துவங்கள்ல அந்த கட் பண்ணி விடுறது, பிரித்து விடுறது இதெல்லாம் வந்து ராகு பகவானுடைய காரகத்துவம். அதன் அடிப்படையில் வந்து இந்த முடித்திருத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். விளையாட்டுத் துறையிலயும் இவங்க வந்து நல்ல பெரிய சாதனையாளர்களாக திகழ்கின்றார்கள். காரணம் என்ன அப்படின்னாக்கா, இவங்களுடைய அந்த ஆக்டிவ்னஸ் தான், அந்த சுறுசுறுப்பு தான், அந்த ஒரு ஆசை தான். அந்த நாம இதில சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட, அந்த ஒரு வெறியோட இவங்க செயல்படுகின்ற பொழுது, அதில வந்து பின்வாங்கறதே இல்ல. முன்னேறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது, அது வந்து அவங்களுக்கு வந்து நல்ல சக்சஸ குடுக்குது. நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், வெளிச்சம் அப்படின்ட்டுலாம் நல்ல ஒரு அ ராஜ யோகத்த குடுக்குதுங்க. இந்த விளையாட்டுத் துறையில சாதிச்சவங்கள்ல நல்லா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, அ கிரிக்கெட் பிளேயர், அ கிரிக்கெட் துறையில அ தோனிய சொல்லணும். தோனி அவர்கள் வந்து ராகு பவனுடைய அந்த ஆளுமையில தான் வந்து அவர் வந்து சிறப்பா வெளில வந்தார். அதுக்கு முன்னாடி வந்து அவர் எங்க இருந்தாரு, எப்படி இருந்தாரு அப்படிங்கிறதுலாம் எதுவுமே தெரியாது. ஆனா, அந்த காலகட்டங்கள்ல அவர் வந்து அப்படி ஒரு யோகத்த அனுபவிச்சாரு. அதேபோல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, அவரு அந்த டீமுக்கு வந்ததுக்கப்புறம், திறமை உள்ளவர்கள தான் வந்து அவர் வந்து உள்ள அப்படியே கொண்டுட்டு வந்தாரு. உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு நெறைய வாய்ப்புகள குடுத்து, அவங்கள தட்டி குடுத்து மேல தூக்கி விட்டாரு. இப்படி ராகு பகவானுடைய அற்புதங்கள வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போலாம். இது போன்ற அற்புத ராஜயோக நிலையை பெற்ற அன்பர்கள் தான் இந்த 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்த அன்பர்களாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு இது சொல்லப்பட்ட அனைத்தும் வந்து அப்படியே நடைமுறைக்கு வரணும் அப்படின்னாக்கா, ஒரு சிலருக்கு வந்திருக்கும், அனுபவிச்சிருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து அது கிடைச்சிருக்காது. ஆக இது நல்ல முறையில அது கிடைக்குது அப்படின்னாக்கா, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னாக்கா, அவங்க ஜாதகத்தில பார்த்தோம் அப்படின்னாக்கா, ராகு பகவான் வந்து 4, 7, 10 அப்படிங்கிற கேந்திரங்கள்ல இருப்பாரு. கூடுதலா வந்து சுபகிரகங்களின் தொடர்புல இருப்பாரு. சுபகிரகங்களின் வீட்டில் இருப்பாரு. அப்படி இல்லாட்டி உபஜய ஸ்தானங்கள்ல வந்து ராகு பகவான் வீற்றிருப்பார். அந்த அமைப்பிலும் கூட இப்போ மேற்சொன்ன அமைப்புகளோட தான் இருப்பாரு. அதாவது வந்து பகை வீட்ல நின்னு இருக்க மாட்டாரு. பாவ கிரகங்கள், பகை கிரகங்களோட தொடர்புல இருக்க மாட்டாரு. அந்த மாரிலாம் இருக்கின்ற பட்சத்தில, மேற்சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து சிறப்பா கிடைக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதில என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, இந்த யோகங்கள் இருக்கிறது மட்டும் போதாதுங்க. அது வந்து சரியான பருவத்தில நம்மளுக்கு வந்து அனுபவிக்கின்ற வாய்ப்பு கிடைக்கணும். அதுதானே சரியான பருவம் அப்படின்னாக்கா, ஒரு 30 வயசுல வந்து இந்த ராகு பகவானுடைய ஆளுமை, அந்த யோகத்த கொடுக்கக்கூடிய அந்த காலங்கள் நம்மளுக்கு வந்துடணும். அப்பதான் வந்து அந்த 30லேருந்து அந்த 50 வயசு ராகு பகவானுடைய தசாகாலம் 18. ஸோ அந்த டைம்ல வந்தது அப்படின்னாக்கா, அது அனுபவிக்கலாம். அ எல்லாம் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அனுபவிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா, ஒரு 40 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளேயாச்சும் இந்த ராகு பகவானுடைய அந்த அற்புத காலம் வந்து நம்மளுக்கு வந்து வந்துடணும். அப்படி இருக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். இந்த பதிவ பொறுத்தவரையிலும்
ஆ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எதுவுமே வந்து நம்ம வந்து இதில வந்து பதிவு பண்ணல. என்ன ரீசன் அப்டின்னாக்கா, ஒரு யோகத்த பத்தியும், யோக கிரகத்த பத்தியும் இந்த பதிவுல பே பேசுறோம். ஸோ அவயோகங்கள அதிகமா வந்து பேச தேவையில்ல அப்டின்ற ஒரு நிலைப்பாட்டில தான் வந்து கெடுபலன்கள எதையுமே வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து இங்க வந்து எதுவுமே வந்து வைக்கல. ஸோ அ ராகு பகவான் வந்து ஒரு நல்ல நிலையில இருந்து, நல்ல பொசிஷன்ல இருந்து, அது இளமை பருவத்தையும் தாண்டி ரொம்ப விளையாட்டு பருவத்திலயும் வந்துடக்கூடாது இல்லைங்களா? அந்த மாரிலாம் இல்லாம கிடைக்கப்பெற்ற அன்பர்கள் வந்து ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள், யோகக்காரர்கள் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். இந்த நிலைப்பாடு வந்து எல்லோருக்கும் கிடைக்கணும். குறிப்பா வந்து எ 4, 13, 22, 31 தேதிகள்ல பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே இது வந்து இருக்கும். அது இன்னும் நல்லா சிறப்பா கிடைக்கப்பெற்று, அ நல்ல முறையில அவங்க வந்து குரோத் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.